இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பயங்கர பாசிட்டிவ் வைப்பாக போயிட்டு இருந்தது. பெட்லேருந்து நான் பேபி கூட எழுந்திரிக்கும் போதே பேபி தூக்கத்திலே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா செம்பருத்தி எல்லாம் அழகாக பூத்துருந்துச்சு. அப்படியே ஃப்ரைடேன்றனால எழுந்த உடனே குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லா பூவையும் பறித்து சாமிக்கும் வச்சுட்டேன். கட்டாரில் இருக்கும்போது ஹஸ்பண்ட்காக ஃப்ரைடே தான் அவங்களுக்கு லீவு அப்படின்றனால ஓடுறது பறக்கிறது எல்லாமே ஃபுல் ஆஃப் நான்வெஜ்ஜாக குக் பண்ணியிருப்பேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படியே சேஞ்ச் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் அன்றைக்கி குக் பண்ணுவேன். சாம்பார் பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ணேன். அதுக்கு ஆயில் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் கறி லீஃப் சேர்த்துட்டு கட் பண்ண கத்திரிக்காவும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு அந்த ஆயிலே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிட்டோம்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். சூடான சாதம் கூட அது மேலே கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு சாம்பார் கத்திரிக்காய் ஃப்ரை. ஸோ மாம்பழம் சீசன்னாலே மாம்பழம் அது கூட மாங்காய் தொக்கு அப்பளம் வச்சு லஞ்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் எப்பவுமே சாம்பார் தான். அங்கே எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.